Hi friends, welcome to Poppins. நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம நாட்டு சர்க்கரையில பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பூசணிக்காயை வாஷ் பண்ணிக்கலாம். பூசணிக்காயை வாஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இத ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஓகே, நாம வந்து இப்போ வந்து உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துறலாம். விதை எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை சீவிரலாம். பாருங்க, நம்ம வந்து தோலையெல்லாம் எடுத்தாச்சு, விதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னொரு பியூட்டி டிப் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூசணிக்காயை வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பண்ணி அரைச்சி ஜூஸ் எடுத்து இந்த ஜூஸை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 minutes வந்து அப்படியே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து பயங்கர ப்ரைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணதில் கொஞ்சமாக சீட்ஸ் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நம்ம வந்து தோல் சீவி வச்ச பூசணிக்காயை வந்து இப்போ நல்லா வந்து துருவிக்கலாம். ஓகே, நாம் வந்து சீவியாச்சு ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது பாருங்க. இதை வந்து நாம் வந்து ஜூஸ் தனியாக, இந்த பூசணிக்காய் தனியாக வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி புழிஞ்சிங்க அப்படின்னா ஜூஸ் தனியாக வந்துடும், அந்த பூசணிக்காய் தனியாக வந்துடும். இப்படி பிடிஞ்சு தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து நீட் பூசணிக்காயில் இருந்த ஜூஸை தனியாக எடுத்தாச்சு, பூசணிக்காய் தனியாக பிடிச்சி எடுத்தாச்சு. ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 பாதாம் பருப்பு, தேவையான அளவு ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம வந்து பாதாம் பருப்பை நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கோல்டன் கலரில் வறுபட்டுருச்சு. இதே பேனில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஜூஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா நுர வர அளவுக்கு கொதிக்குது. இதில் நாம் வந்து சீவி வச்ச பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஹல்வாக்குன்னு சொல்லி தனியாக வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஹல்வாக்கு தேவையான அளவு தண்ணி பூசணிக்காயிலே இருக்குது. பூசணிக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 minutes வந்து நல்லா வேகட்டும். இந்த காய் வந்து பச்சை வாசனை போயிடணும். பார்த்தீங்கன்னா இந்த 15 minutesல அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இடித்து வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து இடித்து போடுங்க. ஏலக்காய் வந்து பவுடரை வந்து மேக்ஸிமம் தவிர்த்துக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் இடித்து போட்டோம் அப்படின்னா இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மேக்ஸிமம் ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்வீட்டில் மட்டும்தான் ஏலக்காய் ஆட் பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா நறுமணம். அது மட்டும் இல்லாமல் கூட என்ன அப்படின்னா தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் தொண்டையில். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம் முன்னோர்கள் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நல்லா பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து துருவி எடுக்கும்போது பூசணிக்காய் வந்து 3 கப் அளவு இருந்துச்சு. 1.5 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணோம். என்ன அப்படின்னா நம்ம காய் வேகிறதுக்கு முன்னாடி சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காய் வந்து வேகாது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சுகரோட டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுப்போம். ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் போட்டுக்கலாம். கூட உங்கள்கிட்ட வெள்ளரி விதை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, சுவையான நாட்டு சர்க்கரையில் செஞ்ச நீட் பூசணி அல்வா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.